எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜூன் 12. ஸோ நேற்று தான் இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். என்னன்னா இந்த திட்டம் பத்தி வேளாண் நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து இந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையில தாக்கல் செய்யப்பட்டிருந்தது, அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 12ஆம் தேதி நேற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எதுக்கான திட்டம் அப்படின்னா மண் வளத்தை இயற்கையான முறையில மேம்படுத்தணும், அதாவது இம்ப்ரூவ் தி சாயில் ஹெல்த், அதாவது மண் வளத்தை வந்து இயற்கையான முறையில மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உர விதைகள் விநியோகமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பசுந்தாள் உர விதைகள் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம விளைநிலம் இருக்கு, அங்கே வந்து நெல் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நெல் விளைவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விளைச்சல் கிடைக்கணுங்கிறதுக்காக உரங்கள் பயன்படுத்துவாங்க, பூச்சிகள் அரிக்காம இருக்கிறதுக்காக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி செயற்கை உரங்கள், கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால நமக்கு விளைச்சல் கிடைக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாம செயற்கை உரங்கள் இல்லாம இயற்கையாகவே மண் வளத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசுந்தாள் உர விதைகள் வந்து விநியோகம் செய்யறதை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பசுந்தாள் உர விதைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நெல் வந்து நம்ம அறுவடை செஞ்சு எடுத்தோம், இப்போ காலியா தான் இருக்கு விளைநிலம், அதுல இந்த பசுந்தாள் உர விதைகளை பாத்தீங்கன்னா விதைப்பாங்க. அதாவது பசுந்தாள் உர விதைகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தக்க பூண்டு விளைவிக்கிறது, இந்த மாதிரி அதுல வந்து விளைவிப்பாங்க. விளைவிச்சு அந்த பாத்தீங்கன்னா அது வந்து பூக்கும் தருணத்துல வந்து அதை உழவு செய்வாங்க, அந்த நிலத்திலே அதை உழவு செய்வாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் 2வது உழவு நடத்துவாங்க. அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அதுலேயே உழவு செஞ்சு அந்த இலைத்தலைகள் எல்லாமே வந்து மண்ணிலே தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து மண்ணுக்கு அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. மண் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி முறையினால, சத்து வந்து இயற்கையான முறையிலே அதிகமாகும். இதன்படி நம்ம அடுத்து எப்போ விளைவிக்கணும்னு நினைக்கிறோமோ அடுத்து நெல் போட்டு நம்ம விளைவிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பசுந்தாள் உர விதைகள் வந்து விதைக்கிறதுக்கான விநியோக திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குறைந்த வாடகையில கருவிகள் வழங்குவதற்கான திட்டத்தை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. இது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து குறைந்த வாடகையில கருவிகள் வழங்குவது, டிராக்டர்களை வழங்குவது திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து 2வது கேள்வி, உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 129வது இடம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் பாத்தீங்கன்னா, அதாவது உலக பொருளாதார மன்றம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு 2024 வந்து வெளியிட்டிருக்கு. இதுல நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா 129வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ உலக பொருளாதார அமைப்பு, அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் பாத்தீங்கன்னா உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடை வெளியிட்டிருக்கு. இதுல நம்ம இந்தியா வந்து 129வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதலிடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னா ஐஸ்லாந்து நாடு இருக்கு, 2வது இடத்துல பின்லாந்து நாடு இருக்கு, 3வது இடத்துல நார்வே நாடு இருக்கு, 4வது இடத்துல நியூசிலாந்து இருக்கு, 5வது இடத்துல ஸ்வீடன் நாடு இருக்கு. கடைசி இடமான 146வது இடத்துல சூடான் நாடு இருக்கு. அதுக்கு முதல் இடமான 145வது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு. பாலின ஏற்றத்தாழ்வு இப்போ இந்த ரேங்க் எதை குறிக்குது அப்படின்னா இந்த சூடான் நாட்டுல அதிகமா பாலின ஏற்றத்தாழ்வு இருக்கு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஆண்களுக்கு எந்த அளவுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலா வந்து பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சம்பள ஊதியம் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கு இல்லை. இந்த மாதிரி பாலின ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கக்கூடிய நாடாக தான் சூடான் இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த ரேங்க். முதல் இடத்துல ஐஸ்லாந்து இருக்கு இல்லையா, அங்க வந்து பாலின ஏற்றத்தாழ்வு கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இந்த மாதிரி பாலின சமத்துவத்தை வந்து நம்ம முழுமையா எட்டணும், எல்லா நாடுகள் உலக நாடுகள் எட்டணும் அப்படின்னா அதுக்கு 134 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரு 5 தலைமுறைகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் பெமா காண்டு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ அருணாச்சல பிரதேச மாநிலத்துல வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி பெற்று பாஜகவை சேர்ந்த பெமா காண்டு அவர்கள் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இப்ப பொறுப்பேற்றிருக்காரு.
கவனிங்க, இப்போ அருணாச்சல பிரதேச மாநிலம் மொத்தமா 60 பேரவை தொகுதிகள் இருக்கு. 60 தொகுதிகளுக்குமே இந்த தடவை தேர்தல் நடத்தலாம். 50 தொகுதிகள் தான் நடத்தினாங்க. ஏன்னா மீதமுள்ள 10 தொகுதிகள் பாத்தீங்கன்னா போட்டியின்றி பாஜக வேட்பாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ அதனால 50 தொகுதிகளுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்தப்பட்டது. அதுல பிஜேபி பாத்தீங்கன்னா 36 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ மொத்தமா அதுல 10 + 36 46 தொகுதிகள் அதிகபட்சமா வென்று இப்போ பிஜேபியை சேர்ந்த பெமா காண்டு அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்த அருணாச்சல பிரதேச மாநிலத்தை பத்தி பார்த்தோம்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா கைவல்ய திருவிக்ரம் பட்நாயக் என்பவர். கேபிட்டல் எது அப்படின்னா இட்டாநகர். அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சராக மோகன் சரண்மாஜ் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து ஒடிசா மாநிலத்துடைய 15வது முதலமைச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சராக பிரேம் சிங் தமாங் அவர்கள் வந்து தொடர்ந்து 2வது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. 4வது கேள்வி, இந்திய கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் குர்பிரீத் சிங் சந்து. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இந்திய கால்பந்து அணியோடைய புதிய கேப்டனாக குர்பிரீத் சிங் சந்து என்பவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு, அதாவது நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்திய கால்பந்து அணியோட கேப்டனா இருந்த சுனில் சேத்ரி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. அதாவது சர்வதேச கால்பந்துலேருந்து ஓய்வு பெறுவதாக சமீபத்துல தான் அறிவிச்சிருப்பாரு. அதை பத்தியும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதை அடுத்து இப்போ இந்திய கால்பந்து அணியுடைய புதிய கேப்டனாக குர்பிரீத் சிங் சந்து அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து பஞ்சாப் மாநிலத்தின் மொஹாலில பிறந்திருக்காரு. ஸோ இவர் தான் UEFA ஐரோப்பா லீக்ல விளையாடிய முதல் இந்திய வீரர். அடுத்ததான் 5வது கேள்வி, அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பூஜா தோமர். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில பாத்தீங்கன்னா இந்த பூஜா தோமர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில சாம்பியனான முதல் இந்தியர் வந்து பூஜா தோமர் தான். ஸோ நீங்க இப்போ பூஜா தோமர் அவர்கள் பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் அதாவது UFC போட்டியில வந்து சாம்பியனா இருக்காங்க. ஸோ அதன்படி இந்த போட்டியில சாம்பியனான முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பூஜா தோமர் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டியில வந்து பெண்களுக்கான ஸ்ட்ரா வெயிட் பிரிவுல தான் இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. 6வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விஜயபாரதி சயானி. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய பொறுப்பு தலைவராக விஜயபாரதி சயானி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. பொறுப்பு தலைவர் அப்படின்னா என்னன்னா அடுத்து நிரந்தர தலைவர் நியமிக்கப்படுற வரைக்கும் இவங்க வந்து தற்காலிகமாக அந்த பொறுப்புல இருப்பாங்க. ஸோ அதுதான் பொறுப்பு தலைவர் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்திருப்போம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுக்தாவுடைய பொறுப்பு தலைவராக மு ராஜாராம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பொறுப்பு தலைவராக விஜயபாரதி சயானி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருந்தவர் யாருன்னா நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. ஸோ இவருடைய பதவிக்காலம் நிறைவடைவதை தொடர்ந்து விஜயபாரதி சயானி அவர்கள் வந்து தற்காலிகமாக அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த NHRC அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி பார்த்தோம்னா இது 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. 7வது கேள்வி, சமீபத்தில் காலமான AJT ஜான்சிங் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர். ஸோ பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலரான AJT ஜான்சிங் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. ஸோ இந்த AJT ஜான்சிங் என்பவருடைய முழு பெயர் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஆசிர் ஜவஹர் தாமஸ் ஜான்சிங் அப்படிங்கிறது அவருடைய ஃபுல் நேம். ஸோ அவருடைய வயது 78. இவர் வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர். ஸோ இவர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில நாங்குநேர்ல தான் பிறந்திருக்காரு. ஸோ இவர் இப்போ சமீபத்துல காலமாயிருக்காரு. ஸோ இவர் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம் வந்து நிறுவப்படுறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இவருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு, முக்கியமான விருதுகள்னு பார்க்கும்போது இவருக்கு இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய அதாவது 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு கால் ஜேஸ் வனவிலங்கு பாதுகாப்பு விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, 2024 to 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 0% இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது. ஆன்சர் 6.6%. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ உலக வங்கி பாத்தீங்கன்னா இப்போ நடப்பு நிதியாண்டு 2024 to 25ஆம் நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. முந்தைய கணிப்பு பாத்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ உலக வங்கி பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி வந்து FY25 அதாவது ஃபிஸ்கல் இயர் 25 அதாவது 24 to 25 நிதியாண்டுல 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. அதுக்கடுத்து 2025 to 26 நிதியாண்டுல வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. அடுத்த நிதியாண்டு 2026 to 27 நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. அடுத்து இப்ப உலக வங்கி பத்தி பார்த்தோம்னா இது 1944 ஜூலை 7 தொடங்கப்பட்டிருக்கு. இதோடைய தலைவராக இருப்பவர் யாருன்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜய் பங்கா. சோ நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் வந்து உலக வங்கியோட தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பது இதுதான் முதன்முறை. அடுத்து ஹெட் குவார்டர் யார், அதாவது ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசில வந்து இருக்கு. அதுதான் 9வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது சர்வதேச விளையாட்டுகளுக்கான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் ஜூன் 11. ஸோ இந்த வருஷம் ஜூன் 11 தான் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய சர்வதேச விளையாட்டுகளுக்கான தினமானது அனுசரிக்கப்பட்டது. அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டே நினைச்சுக்க கூடாது, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே இது. ஸோ முதன்முறையா பாத்தீங்கன்னா சர்வதேச விளையாட்டுகளுக்கான தினம் இந்த வருஷம் ஜூன் 11 அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் இந்த ஜூன் 11 வந்து சர்வதேச விளையாட்டுகளுக்கான தினமாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து அறிவிச்சிருந்தது. ஸோ அதன்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தினம் எதுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லாருமே வந்து இப்போ ஒவ்வொரு தனிநபருமே பாத்தீங்கன்னா விளையாடுறது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு தனிநபருமே வந்து விளையாட்டுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கணும், பொழுதுபோக்கு நேரத்தை வந்து அவங்க ஒதுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு முடிச்சு வந்தோடனே வந்து படிக்க சொல்லிடுறது, இல்லைன்னா வேற ஏதாவது பண்றது அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து விளையாடுறது கிடையாது, அதுக்கான நேரம் ஒதுக்கப்படுறது கிடையாது. ஸோ விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும், ஒவ்வொரு தனிநபரும் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச விளையாட்டுகளுக்கான தினத்தை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அறிவிச்சிருக்கு. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பத்தி பார்த்தோம்னா இது 1945 தொடங்கப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. இதோடைய தலைவராக இருப்பவர் யாருன்னா ஹச்சி சபா குரோசி என்பவர். சபா குரோசி. அடுத்து 10வது கேள்வி. சர்வதேச அல்பைனிசம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 13. ஸோ இன்றைய தினமான ஜூன் 13 தான் சர்வதேச அல்பைனிசம் விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அல்பைனிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெண்மை தோல் நோய் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து மரபணு குறைபாடு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மெலனின் நிறமி அப்படின்னு சொல்லிட்டு. மெலனின் நிறமி அதிகமா இருந்துச்சுன்னா தோல் வந்து கருமை நிறமா இருக்கும், மெலனின் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா வெண்மை நிறமா இருக்கும். ஸோ மெலனின் நிறமில் ஏற்படக்கூடிய குறைபாடு தான் இந்த அல்பினிசம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அல்பினிசம் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி வந்து வெள்ளையா இருக்கும், தோல் வந்து வெள்ளையா இருக்கும், கண்கள் வந்து கருவிழிகள் வந்து வெண்மையா இருக்கும். ஸோ அந்த மெலனின் குறைபாடு தான் இந்த அல்பினிசம் நோய். ஸோ அந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 13 அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா A Decade of Collective Progress அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த சர்வதேச அல்பைனிசம் விழிப்புணர்வு தினத்திற்கான கருப்பொருள். நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் 18 வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2A ஜிகே டெஸ்ட் பேட்ச். அதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, INM யூனிட் 8, யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு 7 யூனிட் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 500 ரூபி. இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச்ல வந்து ஆட் பண்ணிடுவோம் உங்களை. அடுத்து ஏற்கனவே இந்த ஜிகே டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடைல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம யூடியூப்ல, நீங்க செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இந்த பேட்ச் பத்தி டீடைல் வேணும் இல்லைன்னா ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜூன் 12 2024. இரண்டாவது கேள்வி. உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 129வது இடம். மூன்றாவது கேள்வி. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் பெமா காண்டு. நான்காவது கேள்வி. இந்திய கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் குர்ப்ரீத் சிங் சந்து. ஐந்தாவது கேள்வி. அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பூஜா தோமர். ஆறாவது கேள்வி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விஜய பாரதி சயானி.
ஏழாவது கேள்வி, சமீபத்தில் காலமான AJT ஜான்சிங் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர், வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர். எட்டாவது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி %% இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது. ஆன்சர், 6.6%. ஒன்பதாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது சர்வதேச விளையாட்டுகளுக்கான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர், ஜூன் 11. பத்தாவது கேள்வி, சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூன் 13. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.